ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.6ல் உள்ள 3வது கணக்கு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள கணக்குகள் எல்லாமே காரணிப்படுத்துகன்னு தான் பார்த்துருக்கோம். அதில் எல்லா விதமான மாடல்ஸும் நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போ இதில் நமக்கு காரணிப்படுத்துக எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். p மைனஸ் q த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 6 இன்ட்டு p மைனஸ் q மைனஸ் 16ன்னு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே நமக்கு ஒரு இருபடி சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏதோ ஒரு நம்பர் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இந்த வடிவத்தில் இருக்கும். இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குதுன்னா பி மைனஸ் கியூன்னு இருக்குது. ஓகேவா? நம்ம எல்லாமே நம்ம இருபடி சமன்பாடை ஐ மெத்தட் போடுற மெத்தடில் இதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு எக்ஸு அப்படிங்கிற இடத்துல நம்ம பி மைனஸ் கியூன்னு அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம ஐ மெத்தட் போட்டுடலாம். பெருக்குனா என்ன வரும் பாருங்க. இங்கே கெழு 1 இருக்குது. ஒரு -16 -16. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்கள் எல்லாமே ஐ மெத்தட் போட்டு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா முதல்ல அந்த கணக்குகளை எடுத்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், பெருக்குனா -16 வரணும். கூட்டுனா இதனுடைய கெழு என்னது -6ன்னு கிடைக்கணும். இப்போ 16 நீங்கள் வர்க்கப்படுத்தி பாருங்கள். 2 பகா காரணிப்படுத்தணும். 2 8 2 16. 8ல் 2 போனால் 6 கிடச்சிரும். ஓகேவா? இப்போ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு நம்பருக்கு நம்ம மைனஸ் போடணும். கீழேயும் மைனஸ் இருக்கிறதுனால பெரிய எண்ணுக்கு மைனஸ் போடணும். அப்போ 8க்கு நமக்கு மைனஸ் வந்துடும். 2 ப்ளஸில் வந்துடும். ஓகேவா? இப்போ நீங்கள் பெருக்குனீங்கன்னா மைனஸும் ப்ளஸும் மைனஸ் 8 2 16ன்னு கிடைக்கும். கூட்டுனீங்கன்னா பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணுக்குள்ளே அடையாளம். ஓகேவா? இப்போ இதுக்குள்ள கீழே பை போட்டு நம்ம என்ன செய்வோம், இதனுடைய கெழு எழுதுவோம். கெழு 1ன்னு இருக்குது. அடுத்து எக்ஸ் எழுதுவோம். எக்ஸ் இருக்கிற இடத்துல நமக்கு பி மைனஸ் கியூன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ அதை நம்ம கீழே எழுதிக்கலாம். இப்போ இதனுடைய காரணிகள் எழுதிடலாம். ஈக்குவல் டு பி மைனஸ் கியூ, மேலே இருக்கிறத அந்த அடையாளத்தோடு எடுத்துக்கிடணும். -8. ஓகேவா? அடுத்தால பி மைனஸ் கியூ மேலே +2. சரிதானா? இதுதான் ஐ மெத்தட். இப்போ இதை நம்ம என்னஞ்சாச்சு, காரணிப்படுத்தி எழுதியாச்சு. ஓகேவா? ஐ மெத்தட் போடுறது ரொம்ப ஈஸி. அது போட தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டினில் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஓகேவா? இதே சம்மில் நெக்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் சம் m² + 2mn - 24n n ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஒரு இருபடி சமன்பாடாக நம்ம எடுத்தோம்னா இந்த nங்கிறத நம்ம ஒரு கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். ஓகேவா? அதாவது ஒரு மாறிலியாக வச்சுக்கணும். அப்படின்னா என்ன வரும் பாருங்க. இதில் கெழு 1, இந்த 1ஐயும் இந்த லாஸ்ட் உள்ள டேமையும் பெருக்கிறோம். பெருக்கி அதை ஐ மெத்தடில் மேலே எழுதிக்கலாம். அப்போ -24 இந்த n ஸ்கொயரையும் இது கூட எடுத்துக்கிடணும். ஓகேவா? இதே மாதிரி சம் நம்ம ஏற்கனவே 2 கணக்கு பார்த்துருக்குறோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நமக்கு எம்மினுடைய கெழு என்ன வரும், 2nன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த n ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு பெரிய குழப்பம் ஒன்றும் கிடையாது. n ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதிடலாம், இங்கே ஒரு n இங்கே ஒரு n, என்னையும் பெருக்குனா n ஸ்கொயர், ரெண்டையும் கூட்டுனா சம்திங் ஏதோ ஒரு நம்பர் வச்சு nன்னு வரும். ஓகேவா? இப்போ 24 இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ஒரு நம்பருக்கு நம்ம மைனஸ் போடணும். கீழே ப்ளஸ் இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு ப்ளஸ் போடணும். அப்போ 24 நம்ம பகா காரணிப்படுத்தலாம். 1 2 2 2 4 2 6 2 12. ஓகேவா? இப்போ பாருங்கள், இது 2 2 4, 6ஐயும் 4ஐயும் கூட்டினாலோ கழிச்சாலோ 2 வருமா வருது. ஓகேவா? அப்போ ஒரு நம்பர் 4, ஒரு நம்பர் 6. இப்போ இதில் ப்ளஸ் இருக்கிறதுனால பெரிய எண்ணை இந்த சைடு ப்ளஸில் எழுதணும். 6, சின்ன எண்ணை கீழே எழுதணும், மைனஸில் எழுதணும். ஓகேவா? அடுத்தால பை, இங்கே ஒரு தான் கெழு 1 இருக்குது. ஸோ நம்ம அதை எப்படி போட்டுடலாம், ஒரு எம்னு எழுதிடலாம். இங்கேயும் ஒரு எம். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம காரணி எடுத்து எழுதிடலாம். இங்கே என்ன இருக்குது, எம் மைனஸ் 4n. ஓகேவா? இன்று எம் ப்ளஸ் 6n. அவ்வளோதான். இதனுடைய காரணியை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், √5a² + 2a - 3√5ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ இதை நம்ம பெருக்குனா என்ன வரும் பாருங்கள். a²a, அது ஒரு இருபடி சமன்பாடு. இந்த கார்னரில் உள்ள 2ஐயும் நம்ம பெருக்கணும். √5ஐயும் 3√5ஐயும் பெருக்குங்க. பெருக்குனா என்ன வரும், 3. √5 பெருக்குனா 5ன்னு வந்துடும். அப்போ 3 15. அப்போ ஐ மெத்தடில் மேலே -15ன்னு வரணும். கூட்டுனா என்ன வரணும், 2ன்னு கிடைக்கணும். ஓகேவா? இப்போ 15 நம்ம டேனா வகுத்தல் போடலாம். 3 I3 15. 5ல் 3 போனால் 2ன்னு கிடச்சிடும். ஓகேவா? இப்போ இதில் மைனஸ் இருக்கிறதுனால ஒரு நம்பருக்கு மைனஸ் வரும். கீழே உள்ளது ப்ளஸ் இருக்கிறதுனால பெரிய எண்ணுக்கு ப்ளஸ். அப்போ சின்ன நம்பர் 3 நம்ம இங்கே எழுதிடலாம், பெரிய நம்பரை இங்கே எழுதிடலாம். ஓகேவா? அடுத்தால பாருங்கள், இங்கே கெழு என்ன இருக்குது, /√5a எழுதிடலாம். அதே மாதிரி இங்கேயும் √5a.
இப்போ இதை கேன்சல் பண்ண முடியாது, இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். ஏன்னா 5 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா √5 இன்டு √5ன்னு எழுதலாம். கீழே ஒரு √5 இருக்குது, ஸோ கேன்சல் ஆயிரும். 5ல் ஒரு √5 போனால் மீதி என்ன வந்துடும், √5ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதனுடைய காரணி நம்ம எழுதிடலாம். √5a - 3 இன்று a + √5. ஓகேவா? இதுதான் இங்கே கொடுத்துருக்கிற அந்த இருபடி சமன்பாடினுடைய காரணிகள். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம 3 கணக்குகள் பார்த்துருக்கோம். இன்னும் இந்த 3வது கணக்கில் இன்னும் 3 கணக்குகள் இருக்குது. ஸோ அதை நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த வீடியோவை எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.